பாக்கெட்டில் செல்ஃபோன் பர்ஸ் வச்சு பார்த்துருப்போம். ஆனால் அதே சைஸில் ரெயின் கோட் இருக்கா? ஆமாம், இதுதான் மினி ரெயின் கோட்டுங்க. வாங்க இது எப்படி இருக்குன்னு வாங்கி பார்ப்போம். வாவ், இதோட ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தோன்னே அவ்வளோ ஹாப்பி ஆயிடுச்சுங்க. இது இவ்வளோ குட்டியாக இருக்குது. ரெயின் கார்டுன்னு போட்டிருந்தது. இவ்வளோ சின்ன ரெயின் கோட்டை நான் வாழ்க்கையிலே முதல் தடவை இப்போ தான் பார்க்குறேன். ஒரு பர்ஸோட சைஸுக்கு எப்படி அதை மடித்து உள்ளே வச்சாங்களே தெரியல. வாங்க அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா என்னடா இது கவரு, இது பெரிய சைஸ் சரவணா பேகு. ஐயோ, சரவணா பேக் கூட திக்காக இருக்குமே, இது என்ன இவ்வளோ மெலிசாகுது, போடுறது கூட கிழிஞ்சிடும் போல இருக்கே. ஐயோ, இந்த கவரில் எதுக்கியா நீங்கள் ரெயின் கோட் தைச்சிங்க? அந்த காலத்துலேருந்து மழை பெஞ்சா கவர் கடையில் வாங்கி தள்ள கவுத்துப்பாங்க, அப்படி இல்லைன்னா தார் பைய முனையில் வெட்டி தள்ள கவுத்துட்டு போயிட்டு இருந்தாங்களே, இதுக்கும் ஒரு ரெயின் கார்டுன்னு பேர் வேறையா? கடவுளே. ஓகே, ரெயின் கோட்டோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கவர் மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் மெலிசாக இருக்குது, திக்கான கவராக போட்டிருந்துருக்கலாம். ஃபிட்டிங்கும் பார்த்தீங்கன்னா என்னோடய சைஸ் XXL. இதுக்கு மேலே இருக்கிற சைஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பத்தாது. இது சைஸும் போடல. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ரீயூசபிள்னு போட்டிருக்காங்க. மழையில் நனைஞ்சிட்டு வந்து நல்லா குடியில் காய வச்சு மடித்து நீங்கள் பத்திரமா எடுத்து வச்சுக்கணுங்க, வேறு வழி கிடையாது. மேபி ஒரு 1 or 2 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். இது வந்து இவ்வளோ நெகட்டிவ்ஸ் இருந்தாலுமே என்றைக்கோ ஒரு நாள் ஒரு கல்யாணத்துக்கோ இல்லை அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறீங்க, அந்த நேரத்தில் மழையில் நனையும் போது இது ஹேண்ட்பேக்கில் இருந்தால் நம்மளை காப்பாற்றிருக்குமே அப்படின்னு நமக்கு என்றைக்காவது ஒரு நாள் தோணும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி பர்பஸ்க்காக வேணால் வாங்கி ஹேண்ட்பேக்கில் பத்திரமா எடுத்து வச்சுக்கலாம், ஒரு எமர்ஜென்சி டைமில் யூஸ் ஆகிறதுக்கு. ஏன்னா எல்லா நேரமும் நம்ம ரெயின் கோட் போட்டுகிட்டே சுத்த போகிறதில்ல, ஏதோ ஒரு எமர்ஜென்சி டைமில் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா இதோட லிங்க் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுற தேவையான செக் பண்ணுங்கள். பை.